அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த தமிழ் சொந்தங்களுக்கு அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக வேண்டி இன்ஷா அல்லாஹ் என்ற நாம் ஆடை சம்பந்தமாக ஹதீஸினை பார்ப்போம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்கள் ஆண்களுடைய ஆடைகளும் ஆண்கள் பெண்களுடைய ஆடைகளையும் அணிய வேண்டாம் என்று கூறியுள்ளார்கள். புகாரி 5885 இந்த ஹதீஸில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆண்கள் பெண்களை ஒப்பனை செய்கின்ற ஆடைகளையும் ஆண்களை பெண்களை ஒப்பனை செய்கின்ற ஆடைகளையும் அணியும் நபர்களுக்கு சபித்துள்ளார்கள். புகாரி 5805 அறிவிப்பாளர் இப்னு அப்பாஸ் ரஸியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். இந்த ஹதீஸ் மூலம் ஆண்களை ஆண்களாக காட்டும் ஆடைகளையும் பெண்களை பெண்களாக காட்டும் ஆடைகளையும் தான் அணிய வேண்டும். மாறாக ஆண்களை பெண்களாகவும் பெண்களை ஆண்களாகவும் காட்டுகின்ற ஆடைகளை அணிய வேண்டாம் என்று தெரிந்து கொள்ளலாம். இன்ஷா அல்லாஹ் இந்த ஹதீஸினை நாம் அமல் செய்து ஷேர் செய்வோம். அல்லாஹ்வுடைய திருப்தி அடைய. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.